வெல்கம் டு அம்மாஜி கிராமத்து விருந்து. கிராமத்து விருந்தில் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இட்லி தோசைக்கு வந்து பெரும்பாலும் வந்து நாங்கள் தேங்காய் சட்னி தான் பாவிப்போம். சம்பளை விட சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சட்னி வந்து எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், தேங்காய்ப்பூ வந்து நான் ஒரு தேங்காய் எடுத்து அதிண்ட மேல் பூ மட்டும் திருவி வச்சிருக்கிறேன். கரல்ன்னு சொல்கிற பகுதி வந்து திருவியில். அடுத்தது வந்து 15 காஞ்ச மிளகாய் எடுத்து 2 துண்டாக வெட்டி வச்சிருக்கிறேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். தாளிதத்துக்கு வந்து தேவையான பெருஞ்சீரகம், 2 செத்தல் மிளகாய் சின்ன துண்டுகளாக வெட்டினது, மற்றது கறிவேப்பிலை, இவ்வளோ இருக்குது. இப்போ வாங்க என்னென்று சட்னி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து அடுப்பில் வந்து சட்டி வச்சாச்சு. நெருப்பு வந்து மிதமான சூடில் இருக்கட்டும். ஏன்னு சொன்னால் மிளகாய் கருத்தா வந்து சம்பலின் கலர் வந்து மாறிடும். இப்போ முதலாவதாக வந்து நான் ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் விட போகிறேன் மிளகாயை பொரிச்சு எடுக்கிறதுக்கு. எண்ணெய் வந்து சூடேற மிளகாய் போட போகிறேன். எண்ணெய் கொதிச்சிட்டுது. மிளகாய் வந்து பொரிஞ்சிட்டுது. இனி நாங்கள் நடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த மிளகாயை வந்து நான் மிக்ஸி கப்புக்குள்ளே போட போகிறேன். இப்போ வந்து மிக்ஸி கப்புக்குள்ளே போட்டாச்சு. இனி நான் இதுக்குள்ளே அப்படியே தேங்காய் பூவையும் திருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் வந்து இதுக்குள்ளே போட போகிறேன். இதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட போகிறேன். தண்ணி விட்டுட்டு இப்போ நாங்கள் அரைச்செடுக்க போகிறோம். இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சுது. இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு வாங்க பார்ப்போம். இப்போ அடுப்பில் வந்து சட்டி வச்சாச்சுது. ஒரு 1.5 தேக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் விட போகிறேன். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு இருந்தால் காணும். இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சிட்டுது. வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக வரத்தான் நான் பெருஞ்சீரகம் கருவேப்பிலையெல்லாம் போட போகிறேன். வெங்காயம் வந்து ஓரளவு ப்ரௌன் ஆகிட்டுது. நாங்கள் இதுக்கு வந்து ஆக ப்ரௌனாக தாளிதத்துக்கு வர்ற மாதிரி வர தேவையில்லை. ஓரளவு ப்ரௌனாக வந்தால் காணும். இப்போ நான் வந்து பெருஞ்சீரகம் கருவேப்பிலை செத்தல் மிளகாய் இது 3ஐயும் வந்து நான் உண்டாயே போட போகிறேன். இப்போ வந்து இந்த மிளகாய் வந்து ஓரளவு பொரிய நாங்கள் வந்து அரைச்சி வச்ச தேங்காய் சம்பளை வந்து இதுக்குள்ளே கொட்டலாம். இப்போ மிளகாய் வந்து பொரிஞ்சிட்டுது. இப்போ இந்த டைமில் வந்து நான் சம்பளை கொட்ட போகிறேன். இதுக்கு மிக்ஸி கப்பை வந்து நீங்கள் கழுவி இதுக்குள்ளே விடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி
இப்போ வந்து நான் ஒரு 4 கொட்டை புளி வந்து ஊற வச்சிருக்கிறேன். இதை வந்து கரைச்சி நான் இதுக்குள்ளே விட போகிறேன். நிறைய புளி தேவையில்லை, நீங்கள் ஒரு 4 அல்லது 5 எடுத்தால் காணும். புளிக்கரைசலை வந்து நான் விட போகிறேன். இதோடையே நான் அளவான உப்பும் போட போகிறேன். உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொன்னால் ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு சீனி போடுங்க. அப்போ வந்து சம்பல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி நாங்கள் இதை வந்து கொதித்து வர ஒரு நிமிஷம் காணும். 1 நிமிஷம் கொதிக்க நாங்கள் இறக்கலாம். ஒரு அளவான சூட்டிலேயே இருக்கட்டும். நெருப்பு வந்து ஒரு அளவான சூட்டில் இருக்கட்டும். சம்பல் வந்து கொதித்து வந்துட்டுது. இனி நாங்கள் வந்து இதை இறக்கலாம். சட்னி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. தோசை வந்து சுட சுட சட்னி போட்டு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சட்னி செய்து பாருங்க. பிடிச்சிருந்ததுண்டா எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. அதை விட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.